ராம ராமா. குருவாசரா வியாழக்கிழமை 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், பராபவ வருஷம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி, சுக்லபக்ஷ சதுர்தசி திதி, கார்த்தால் 9:45 வரை, பின்பு பௌர்ணமி திதி, அவிட்ட நட்சத்திரம், சோபன யோக, வணிஜ கரணம். இன்னைக்கு யஜுர்வேத உபாகர்மா, ரக்ஷாபந்தனம், சர்ப்பபலி உபக்கிரம. ராகுகாலம் மதியம் 1:03, யமகண்டம் கார்த்தால 6:07. இன்றைய தினம் ரக்ஷாபந்தனம். இதை பற்றி சாஸ்திரம் கூறுவது என்ன? ரக்ஷாபந்தனம் ராக்கி கட்டுறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்துருக்கு. அதாவது சாஸ்திரங்கள்ல இதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கா, இல்லை ஏதோ நம்ம ஒரு சம்பிரதாயமா பண்ணிட்டு இருக்கோமா, அல்லது மூட நம்பிக்கையா, இப்படிலாம் பல கேள்விகள் இருக்கு இல்லையா. இதை பார்த்தா புராணங்கள்ல அதை பத்தி இருக்கு. அதாவது ஸ்ரீமன் நாராயணன் வாமனமூர்த்தியாக அவதாரம் பண்ணி மகாபலி சக்கரவர்த்திய ஆட்கொண்டார் அப்படிங்கிற கதை எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஆட்கொண்ட வாமனர் நாராயணன் என்ன பண்ணார், மகாபலியினுடைய பிரார்த்தனைக்கு இணங்க அங்கேயே தங்கிவிட்டார். மகாபலியை நியமனம் பண்ணி அங்கேயே தங்கினார். மகாவிஷ்ணுவனுடைய பிரிவை தாங்க முடியாததான மகாலட்சுமி சாதாரண பெண் உருவத்தை கொண்டு மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்கு வந்தா. அங்கே மகாபலியை பார்த்தா. மகாபலியை பார்த்து மகாபலிய தன்னுடைய சகோதரனாக பாவிச்சு மகாபலிக்கு ரக்ஷைய கட்டினா, அதாவது ஒரு சரட கட்டினா அப்படின்னு புராணங்கள்ல இருக்கு. அந்த சம்பிரதாயத்தை அனுசரித்து இன்றைய தினத்துலதான் மகாலட்சுமி இந்த மாதிரி கட்டினா. அப்படி அந்த சம்பிரதாயத்தை அனுசரித்து ஒவ்வொரு பெண்மணியும் இன்றைய தினம் தெய்வ சந்நிதியில சரடை வச்சு அதை பூஜை பண்ணி சாயங்காலத்துல பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லி தனது சகோதரர்களுக்கு ரக்ஷாபந்தனம் பண்ணி வைக்கிறது, சரடை கட்டுறது, ராக்கி கட்டுறதுன்னு பேரு. ராக்கின்னு சொல்றா, ரக்ஷாபந்தனம்னு சம்ஸ்கிருதத்துல பெயர். ஏன பத்தோ பலி ராஜா தானவேந்திரோ மகாபலஹ தேன த்வாமபி பத்னாமி ரக்ஷே மாச்சல மாச்சலா அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி இந்த ரக்ஷாபந்தனம் பண்ணணும். அதாவது ஏனபத்தோ பலிராஜா, மகாலட்சுமியானவள் எந்த ஒரு நல்ல எண்ணத்தோட மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கையில இந்த ரக்ஷா கயிறை கட்டினாலோ, மகாபலி சக்கரவர்த்தி க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைச்சுட்டு தான் கட்டினா மகாலட்சுமி. ஏன பத்தோ பலிராஜா தானவேந்திரோ மகாபலஹ, மகாபலிசாலியான அந்த மகாபலியினுடைய தானவேந்திரன் அசுர சக்கரவர்த்தியான மகாபலியினுடைய கையில கட்டினாலோ அதே எண்ணத்தோட நான் உன்னுடைய கையில கட்டுறேன். தேன துவாமபி பத்னாமி ரக்ஷே மாச்சல மாச்சல, என்னுடைய சகோதரனுடைய கையில உன்னை நான் கட்டுறேன், நீ நகராத, என்னுடைய சகோதரனை எப்பொழுதும் காப்பாத்து அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ரக்ஷாபந்தனம் பண்ணணும் அப்படின்னு புராணங்கள் சொல்றது. இத சாயங்காலம் இன்றைய தினம், அதாவது 27ஆம் தேதி சாயங்காலம் 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள கட்டுறது. இந்த சமயம் ரொம்ப நல்ல நேரமாக இருக்கு, நல்ல ஹோரையா இருக்கு. இந்த சமயத்துல கட்டுறது ரொம்ப விசேஷம். சகோதரர்களும் தங்களுடைய சகோதரிகளுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன், எப்போதும் உனது வாழ்க்கையில நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை எடுத்துண்டு 2 பேரும் சகோதர சகோதரிகள் ஒரு பிரியமாக தங்களுடைய பிரியத்தை பரிமாறிக்கொள்ள வேண்டியதான ஒரு நாள். ராம் ராம்.